டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. IPL தொடருடைய 23வது போட்டியில நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுறாங்க. இந்த போட்டி சென்னையில் இருக்க சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண நம்ம சென்னை அணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்த கொல்கத்தா டீம் ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல ரொம்பவே பயங்கரமாக திணறினாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா 4 ஓவர்ல 4 விக்கெட்டுகளை இழந்து ரொம்பவே திணறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரசூல் மட்டும் ரொம்பவே நிதானமாக விளையாண்டாரு. சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் தீபக் சாகர் செமையா பவுலிங் போட்டாரு. கொல்கத்தா டீம் கடைசியில் 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 108 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தாங்க. கொல்கத்தா டீமில் ரசல் 44 பந்துகளில் 50 ரன்களை எடுத்திருந்தாரு. சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் தீபக் சாகர் 3 விக்கெட்டுகளும், ஹர்பஜன் சிங் அதுக்கப்புறமா நம்ம இம்ரான் தாகிர் அப்படின்னு சொல்லி 2 பேருமே 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 109 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு ஈஸியான டார்கெட்டை சேஸ் பண்ணி நம்ம சென்னை டீம் பேட்டிங் இறங்குறாங்க. சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் வாட்சன் அதுக்கப்புறமா டூப்ளசிஸ் ரொம்பவே ஒரு நல்ல ஸ்டார்டிங்கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வாட்சன் 9 பந்துகளில் 19 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம சுரேஷ் ரெய்னாவும் 14 ரன்களில் வெளியேறிட்டாரு. சென்னை டீம் மொத்தத்தில் 5 ஓவர் முடிவில் 35 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. அதுக்கப்புறமா அம்பத்தி ராயுடு டூப்ளசிஸோட பார்ட்னர்ஷிப் போட்டு ரொம்பவே நிதானமாக விளையாடினாங்க. 2 பேருமே 3வது விக்கெட்டுக்கு 46 ரன்களை பார்ட்னர்ஷிப்பில் சேர்த்தாங்க. அதுக்கப்புறமா ராயுடு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு. சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக டூப்ளசிஸ் 45 பந்துகளில் 43 ரன்களை எடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் சென்னை டீம் 17.2 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்ச்சில் வின் பண்ணதன் மூலமாக தற்போது சென்னை அணி இதுவரைக்கும் விளையாண்ட 6 போட்டியில் 5 மேட்ச்சில் வின் பண்ணி தற்போது பாயிண்ட்ஸ் டேபிளில் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தல தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கிரவுண்டில் நாங்கள் ரொம்ப நாளாகவே விளையாடிக்கிட்டு இருக்கோம். சிஎஸ்கே டீமுக்கு க்ரௌட் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே அதிகம் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஸ்பெஷலான கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிராவோ இந்த மேட்ச்சில் இல்லாதது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பிராவோ இல்லாமல் எங்களால் காம்பினேஷன் கொண்டு வர ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லோ ஸ்கோரிங் கிரவுண்ட். ஹர்பஜன் சிங் நல்லாவே பவுலிங் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தாகிரும் ஒரு நல்ல ஸ்பெல் கொடுத்துருக்காரு. தாகிருக்கு என் மேலே அதிகமான நம்பிக்கை இருக்குது. தாகிருக்கு நல்லாவே தெரியும் எந்த இடத்துல கரெக்டாக பவுல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரு ரொம்பவே நல்லா பவுலிங் பண்ணியிருந்தாரு. ஆனால் பேட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் வின்னிங் சைடாக இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ஸோ சென்னை டீமுக்கு அடுத்ததாக ஜெய்ப்பூர், கொல்கத்தா, ஹைதராபாத் அதுக்கப்புறமா பெங்களூர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 4 மேட்சுமே அவுட் சைடில் தான் இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதனால தான் நம்ம தல தோனி க்ரௌடை பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காரு. சரி, இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த IPL உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.